ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதுவரைக்கும் இந்தியா பண்ணாத ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனுடைய நியூக்ளியர் வரலாற்றில் இதுவரைக்கும் இந்தியா இத்தனை வாரட்ஸை மொபிலைஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசர்ச் டாக்குமெண்ட் ஒன்று வெளியிட்றாங்க. இந்த டாக்குமெண்ட் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தற்போதைய சூழ்நிலையில் எப்போ வேணும்னாலும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் அப்படின்றத கருத்தில் கொண்டு நியூக்ளியர் வெப்பன்ஸை ஸ்டாண்ட் பையில் வைக்காமல் தயார் நிலைமையில் இன்ஸ்டன்ட் ஒரு சில நிமிஷங்களில் எப்போ வேணும்னாலும் லான்ச் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்தியா இதற்கு முன்னாடி அணு ஆயுதங்களை எப்படி வச்சுருந்துச்சு, இப்போது போஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் 2025 வருடம் எப்படி வச்சிருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அணு ஆயுதங்களை நம்ம எதில் இருந்து தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிசைல் மெட்டீரியல்ல இருந்து தான் தயாரிக்கிறோம். இந்த மெட்டீரியலை நம்ம உருவாக்குறதுக்கு நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது தேவை. ஸோ நியூக்ளியர் ரியாக்டரின் மூலமாக உருவாக்குற வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் ஆர் புளுட்டோனியமை எடுத்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெப்பன்ஸ் கிரேட் யுரேனியம் ஆர் புளுட்டோனியம் எடுத்து ஒரு வாரடாக உருவாக்குவோம். ஸோ வாரட் அப்படின்றது வேற, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபிசைல் மெட்டீரியல்ன்றது வேற. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபிசைல் மெட்டீரியல் வாலட்டைல் கிடையாது, அது டைனமைட் மாதிரி பொறுத்துனாலாம் எரியாது. ஆனால் அதை நம்ம வாரடாக மாற்றுறப்ப ஒரு இம்ப்ளோஷன் டிவைஸோடு சேர்ப்போம். அப்படி சேர்க்குறப்ப தான் இந்த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்றது உருவாகுது. ஸோ வாரட் தனியாக இருக்குது, நியூக்ளியர் ஃபிசைல் மெட்டீரியல்ஸ் தனியாக இருக்குது. அப்படின்றப்ப இது ரெண்டும் ஒன்றா சேராத வரைக்கும் அது ஒரு நியூக்ளியர் வெப்பன் கிடையாது, அது டேஞ்சரஸான ஒரு பொருள் கிடையாது. இப்போது அமெரிக்கா, சோவியத் யூனியன் எப்படி உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக ஒரு 10,000 to 20,000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. தலா 10,000 to 20,000 நியூக்ளியர் வெப்பன்ஸ். தீஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆர் நியூக்ளியர் வாரட்ஸ். வாரட்டில் தயாராக பொருத்தப்பட்ட நிலைமையில் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு வாரட்டுமே பாமர்ஸில் ஏற்றிட்டு பாமர்ஸ் 24/7 பறந்துக்கிட்டு இருக்கும் வானத்தில். ஸோ ஒரு 100 பாமர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே, அதில் ஒரு 20 பாமர்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கும் வானத்தில். அண்ட் இந்த 20 பாமர்ஸ் ரீஃபியூலிங்க்கு தரையிறக்கணும் அப்படின்றப்ப அடுத்த செட் ஆஃப் 20 பாமர்ஸை ரெடி பண்ணி வச்சு அதை மறுபடியும் பறக்க விடுவாங்க. ஸோ இப்படியே கான்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் பாம்பர் ஏர்கிராஃப்ட் நியூக்ளியர் வெப்பனோட பறந்துக்கிட்டே இருக்கும் 24/7. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்போ வேணும்னாலும் தாக்குதல் நடக்கலாம். அப்படி முன்கூட்டியே சோவியத் யூனியன் தாக்குதல் நடத்தி அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட பல் தாக்குதல் நடத்த முடியாது. ஸோ இதன் காரணமாக ரெண்டு நாடுகளுமே ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கை கன நொடியில் பண்ணுற மாதிரி இந்த பாம்பர் ஏர்கிராஃப்டையும் சரி நியூக்ளியர் நீர்மூழ்கி கப்பல்கள்லையும் சரி பாம்ஸை போட்டு நிரப்பி 24/7 வச்சுருந்தாங்க அவைலபிளாக. இப்போ இந்த மாதிரி அப்ரோச்சுன்றது எதற்காண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி நம்ம வீக்காக இருக்கோன்றதை உணர்ந்து நம்ம மேலே நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணிடக்கூடாது. ஸோ எதிரிக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம், எப்போ வேணும்னாலும் கன நொடியில் நம்மளால் நியூக்ளியர் ரிட்டாலியேஷனை பண்ண முடியுன்றதை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா எதிரி நம்மளை அட்டாக் பண்ண மாட்டான். ஸோ ஒரு வார் வர்றதை இது ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த நியூக்ளியர் ஸ்டாக் பைல்ஸை நம்ம 24/7 ரெடியாக வச்சுருக்கிறதுனால. இப்போது இந்தியாவோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் யுத்தத்தை தொடர்ந்து நியூக்ளியர் வெப்பன்ஸையும் நியூக்ளியர் வாரட்ஸையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம். இந்தியாவோட பாலிசி ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் கிடையாது, நாங்கள் முன்கூட்டி யாரையுமே தாக்க மாட்டோம், எங்கள் மேலே யாராவது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா தான் நாங்கள் திருப்பி தாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாலிசி வச்சுருந்தோம். ஆனால் அந்த பாலிசி பிரகாரம் நம்ம நியூக்ளியர் வெப்பன்ஸையும் வாரட்ஸையும் தனித்தனியாக வச்சுருக்க முடியாது. ஏன்னா எதிரி முன்கூட்டியே நம்ம மேலே ப்ரீஎம்ப்டிவாக ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க நம்மளோட அணு ஆயுத ஸ்டோரேஜ் கிடக்குகள் மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க. அதற்கப்புறம் தான் கமாண்ட் ஸ்ட்ரக்சரு, பிரசிடென்ஷியல் பேலஸு அண்ட் இந்தியாவோட தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றத பொறுத்து டார்கெட்ஸை முடிவு பண்ணுவாங்க. அப்போ எதிரி முதல் தாக்குதலில் இந்தியாவோட நியூக்ளியர் ரெஸ்பான்ஸை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வாரடையும் நியூக்ளியர் வெப்பனையும் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதை எப்போ ஒன்று சேர்த்து எப்போ நம்ம எதிரியை ரிட்டாலியேட் பண்ணுறது? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமாராக 2019 வருஷத்துலேருந்து இது ஆரம்பிச்சிச்சு. 2019 தான் ஐஎன்எஸ் அரியாந்தோட ஃபஸ்ட்டு சீ ட்ரையல்ஸ் அந்த இதெல்லாம் ஆரம்பிக்குது. அதில் நம்ம நியூக்ளியர் வெப்பனை போட்டு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் நம்மளோட நார்தன் பார்டர்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்தியாவோட ஒன்லி நியூக்ளியர் கேப்பபிள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் லோடட் ஐஎன்எஸ் அரியாந்த்ன்றது சவுத் சைனா சி பக்கமாக பெட்ரோலிங்க்கு போகுது. ஸோ பார்டரில் அங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா இங்கே கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சம்மரைட் ரிட்டாலியேட் பண்ணும் அப்படின்றத
நம்ம சீனர்களுக்கு உணர்த்தணும். இதன் மூலமாக ஒரு பெரிய கிளாஷ்ன்றது தவிர்க்கப்பட்டுச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பேட்ரோலை பயன்படுத்துறது. இப்போ கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரட் தனியாக வச்சுக்கிட்டு ஃபிசல் மெட்டீரியலை தனியாக வச்சுக்கிட்டு போர் சூழ்நிலை வருது, இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் பதட்டம் இருக்குது அப்படின்னா போர் வந்து உங்களுக்கு எடுத்தோன்னு சொல்லி இம்மிடியேட்டாலாம் வராது. ஒரு போர் நடக்க போகுது, அதுவும் இவ்வளோ மிகப்பெரிய நாடுகளுக்கு நடுவில் சண்டை நடக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாவது நமக்கு தெரிஞ்சிடும். மக்களாகிய நமக்கே தெரியும். அரசாங்கங்கள் இந்த உளவு நெட்வொர்க்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா பல மாதங்களுக்கு முன்கூட்டியே வந்து அதை தெரிஞ்சுக்கலாம் போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ போர் பதட்டம் வரப்போகுது அப்படின்றப்ப நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த நியூக்ளியர் வாரடே நியூக்ளியர் ஃபிசல் மெட்டீரியல்ஸையும் ஒன்று சேர்த்து நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணாமல் ஆல் டைம் இந்தியாவோட எல்லா ஃபிசல் மெட்டீரியல்ஸும் வாரடாக ரெடி பண்ணி இருக்கும். போர் பதட்டம் வந்துருச்சு அப்படின்னா இந்த பாம்ஸ் எல்லாமே ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயோ மிசைல்ஸ்லேயோ ஈவன் நியூக்ளியர் சப்மரைன்ஸ்லையோ லோட் பண்ணி அதை பேட்ரோலிங்கில் நம்ம கொண்டு போயிடுவோம். ஸோ இது ஒரு ஸ்டெப்பை வந்து ஒமிட் பண்ண வைக்குது. நம்ம ஒரு ஸ்டெப்பை வந்து இதிலேருந்து காலி பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட நியூக்ளியர் ரெஸ்பான்ஸுன்றது இம்மீடியட்டாக இருக்கும். பீஸ் டைம்லேயே நம்ம இதை பண்ணுறோம். போர் பதட்டம் வந்து நம்ம இதை பேட்ரோலிங்கில் ஈடுபட போகிறோன்றதெல்லாம் கிடையாது. பீஸ் டைம் அமைதியாக நம்ம நாடு இருந்துக்கிட்டு இருக்கிறப்பயே இந்தியாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே லோடடாக இருக்கும். இப்போது லோடட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். கேனிஸ்டரில் நம்மளோட ஏவுகணைகள் எல்லாம் பொருத்தி வச்சுருப்போம். இந்த கேனிஸ்டர்ஸ் எல்லாத்துமே ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டாக ஒவ்வொரு லொக்கேஷனை நோக்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு மூலையில் அக்னி 5 புதைச்சி வச்சு அந்த அக்னி 5 வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இந்த நகரத்தை தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவோம். அண்ட் நம்மளோட நியூக்ளியர் சப்மரீன்ஸு இதெல்லாம் வந்து போர் பதட்டம் வந்ததுக்கப்புறமா கடலுக்குள்ளே போகாமல், இப்போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் பதட்டம் வந்ததுக்கப்புறம் கடலுக்குள்ளே போகாமல் ஆல் டைம் 24/7 கடலில் இருக்கும். ஏதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் 4 இருக்குது நம்மகிட்ட, 4ல் ஏதாச்சும் ஒன்று கடல் பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கும். போர் பதட்டம் வரப்போ 4 நீர்மூழ்கி கப்பலுமே கடலுக்கடியில் இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃபைட்டர் போர் விமானங்கள் அதுலேயுமே ஏவுகணைகள் லோடடாக இருக்கும். மிசைல்ஸில் வந்து இந்த நியூக்ளியர் வாரடை லோட் பண்ணி வச்சுருவாங்க. லோட் பண்ணி வச்சுட்டு இந்தியாவோட சில முக்கியமான செலக்டட் ஏர்பேசஸில் இந்த ஏவுகணைகள்ன்றது தயார் நிலைமையில் இருக்கும். போர் பதட்டம் வரும் சூழ்நிலையில் இந்த ஏவுகணையை ஃபைட்டர் ஜெட்டில் போட்டு ஃபைட்டர் ஜெட்டை காம்பேட் பெட்ரோலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட நியூக்ளியர் ரெஸ்பான்ஸு. இப்போது கோல்டு வார் டைமில் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இன்ஸ்டண்ட்டாக வந்து நியூக்ளியர் ரெஸ்பான்ஸை கொடுக்குற நிலமையில் எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் டைமை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்றது தான் ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இன்னொரு நியூக்ளியர் பவர் அப்படின்றது உருவாயிருச்சு. சீனாவாக இருந்தாங்க இதற்கு முன்னாடி, அவங்க தான் இந்த மாதிரி பேட்ரோலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இப்போ இந்தியா அதை பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமிஷனை பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரும். நன்றி, வணக்கம்.